Hello friends, welcome to NT Skill channel. இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா JavaScriptல global variable என்ன அப்படின்றத பத்தி தான் இங்க நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம variables அப்படின்ற கான்செப்ட் நம்ம JavaScriptல பார்த்திருக்கோம். அதுல local variableம் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது global variable. Variables declared outside of any function are called global variables. அதாவது நீங்கள் மெத்தடுக்கு வெளியில் நீங்கள் எந்த ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணாலும் அதுக்கு பேர் குளோபல் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணுற எல்லா வேரியபிளுக்கு பேருமே குளோபல் வேரியபிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தே கேன் பி ஆக்சஸ்டு எனிவேர் இன் தி ஜாவாஸ்கிரிப்ட் கோட். ஸோ இந்த குளோபல் வேரியபிளை உங்களால் ஃபங்க்ஷனில், அதாவது உங்களுடைய கோடிங்கில் எந்த இடத்துல வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அது ஃபங்க்ஷனுக்குள்ளவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். வேரியபிள்ஸ் டிக்ளேர்டு வித் VAR, let and const. ஓகே, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம VAR அப்படின்ற கீவேர்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த கான்செப்டில் நம்ம வந்துட்டு லெட்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் லெட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி இடங்களில் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். global variable .html, HTML-கான ஸ்ட்ரக்சர், JS global variable, ஒரு டைட்டில் நான் செட் பண்ணிட்டேன். டைட்டில் செட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணுறேன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் டேக் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு வேரியபிள் ஏஜ் வந்துட்டு 20 அப்படின்ற ஒரு ஏஜ் நான் செட் பண்ணிக்கிறேன், ஒரு வேல்யூ. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெத்தட் நான் கால் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் greetings அப்படின்ற ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, greetings அப்படின்ற ஒரு மெத்தட் நான் கால் பண்ணுறேன். மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறப்போ இதுக்கான டெஃபினிஷன் கண்டிப்பாக இருக்கணும், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் நேம் என்னது greetings. ஓகேங்களா, எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு greetings அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆஃப். ஓகேங்களா, டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆஃப். இந்த இடத்துல ஏதாவது ஒரு global value of age. ஓகே, global value of age அப்படின்னு சொல்லிட்டு கன்கனெக்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இடத்துல கமா. ஓகேங்களா, ஸோ ஏஜ் அப்படின்ற வேரியபிளுக்கான நேம் நான் கொடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, ஏஜ்ன்ற வேரியபிள் நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த வேரியபிள் நான் எங்கே ஆக்சஸ் பண்ணுறேன்னா என்னுடைய ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஆக்சஸ் பண்ணுறேன். பட் இந்த வேரியபிள் நான் எங்கே டிக்ளேர் பண்ணேன், ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணேன். வெளியில் டிக்ளேர் பண்ணதுனால இது வந்துட்டு குளோபல் வேரியபிள். இதுவே ஒரு வேரியபிள் நான் மெத்தடுக்குள்ளே அல்லது ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணால் அதுக்கு பேர் லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மெத்தடுக்குள்ளே அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப எனக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா global value of age. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், global value of age அப்படின்னு சொல்லிட்டு 20ன்றது வந்திருக்கு எனக்கு. ஓகேங்களா, சரி, ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த குளோபல் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணல, ஆல்ரெடி வந்துட்டு ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணேன் இல்லையா. இது நான் இப்போ என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்து ஒரு கர்லி பிரேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எடுத்துகிட்டு ஏஜ் வந்துட்டு 24 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ VAR. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஏஜ் கொடுத்துருக்கோம், ஸோ அதனால் VAR தேவையில்லை. ஏஜ் வந்துட்டு 24. அதே தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ரீஅசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, குளோபல், அதாவது நீங்கள் எதை வந்து ரீஅசைன் பண்ண முடியும் அப்படின்னா VAR இந்த மாதிரி கீவேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண ஒரு வேரியபிளுக்கான வேல்யூவை அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ரீஅசைன் பண்ணிக்க முடியும். இட் இஸ் பாசிபிள். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆஃப் இந்த இடத்துல. ஓகே, ஸோ லோக்கல் வேல்யூ ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா
ஏஜ் அப்படின்ற ஒரு வேல்யூ வேரியபிள் நான் கால் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ நல்லா கவனிங்க, ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன வந்துச்சுன்னா ஒரே ஒரு மெத்தட் வச்சுருந்தோம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம், மெத்தடை கால் பண்ணோம், அதுக்குள்ளே என்ன பண்ணோம், குளோபல் வேல்யூ ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ்னு கொடுத்தோம். அப்போ அவுட்புட் எனக்கு 20ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கோப் அதாவது ஒரு பிளாக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ இது வந்து லோக்கல் வேரியபிள். உள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கு வேல்யூ வந்து 24ன்னு செட் பண்ணுறேன். லோக்கல் வேல்யூ ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ என்னோடய அவுட்புட்டை பாருங்கள். லோக்கல் வேல்யூ ஆஃப் ஏஜ் 24. ஸோ இது நெக்ஸ்ட் லைனில் எனக்கு வரணும் அப்படின்றனால நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு பிஆர் டேக் நான் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லைனில் வரணுன்றனால. ஓகேங்களா? ஸோ குளோபல் வேல்யூ ஆஃப் ஏஜ் வந்து 20, லோக்கல் வேல்யூ ஆஃப் ஏஜ் வந்துட்டு 24. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிளை நீங்கள் மெத்தடுக்கு வெளியில், அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கொடுத்தனால இது குளோபல். ஸோ குளோபல் வேரியபிளை நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, லோக்கலாகவும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.